வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அகர் அகர் வச்சு ஒரு மில்க் புட்டிங் தான். ஸோ இதுக்கு வந்து தேவையான அளவு 5 கிராம் அளவு அகர் அகர் எடுத்திருக்கேன். ஸோ அகர் அகர் அப்படின்னா கடல் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வரும். இதில் 5 கிராம் அளவு எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அல்சரு, வயிற்று புண்ணு இருந்துச்சு அப்படின்னா இது சரி பண்ணும். அதே மாதிரி உடல் ஹீட்டை வந்து குறைக்கும். இதில் விட்டமின்ஸ், அயோடின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் மேடும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகரும் எடுத்திருக்கேன். பிஞ்ச் வந்து கார்டமன் பவுடர், ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் மேலே தூவுறதுக்காக பாதாம் தூவுறதுக்கு. அடுத்து 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்துக்கிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு இந்த அகர் அகரை வந்து கொஞ்சமாக தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு ஊறணும். இந்த ஊறிக்கிட்டு இருக்க டைமில் நம்ம பாலை காய்ச்சிடலாம். பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ வந்து கண்டென்ஸ்டு மில்க் இருக்கு இல்லையா, மில்க் மேட், அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணிவிட்டு தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் சுகர் ஆட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா மில்க் மேடே போதும். அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் வேணாம் அப்படின்னா ஏதாவது எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் ஆட் பண்ணி இது நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது எல்லாமே வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சு. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த மிக்சர் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அகர் அகரை வந்து காய்ச்ச போகிறோம். ஸோ ஊற வச்சிருந்த அதே தண்ணியோடு எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு கிளறலாம். ஸோ இந்த மாதிரி அடுப்பில் கிளறும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா தண்ணியோட தண்ணியாக கரைஞ்சிரும். ஸோ கரைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மில்க் மிக்சரை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இது நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ சிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க பாலை வந்து இதில் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு சிம்மிலேயே வச்சு கொதிக்க விடுங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணும்போது பால் வந்து திரியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காய்ச்சின பால்லேயே அகர் அகர் ஆட் பண்ணுவாங்க. அந்த டைம் வந்து திரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக பண்ணி ஆட் பண்ணுங்கள், தெரியாது. ஸோ இது 2 கொதி வர்ற அளவுக்கு இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை வந்து ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் ஏலக்காய் தூள் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட் இல்லாட்டி ஏதாவது மோல்டில் நீங்கள் வந்து செட் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஏதாவது பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த மாதிரி கரண்டியை வச்சு உடச்சி விடுங்க. மேலே வந்து அந்த பாதாம் தூளை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து 4 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா இது நல்லா செட் ஆயிரும். செட் ஆனதை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டான, அதே சமயம் ரொம்ப ஈஸியான மில்க் புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.